ஒருத்தர் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? இங்கே டப்பிங் யூனியன்லேயே மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டப்பிங் ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட போய் டப்பிங் பேசுறேன்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதே ஒரு மாசத்தில் நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகலாம், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. உண்மையாவே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா யூ கம் டு வின் டீசலுக்கு நீங்க சொன்ன மாதிரி ராக், டாம் ஹேங்க்ஸ், நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். மிமிக்ரி வேற, டப்பிங் வேற. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதியை ட்ரோல் பண்றாங்க. ஹியூமன் எமோஷன் எந்த மெஷினாலையும் கொடுக்க முடியாது. நம்ம திரையில பார்க்குற பல கேரக்டர்ஸுக்கு உயிர் கொடுக்குறவங்க டப்பிங் கலைஞர்கள் தான். ஸோ அவங்கள பற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்காக. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆக்டர், டைரக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், மேலும் டப்பிங் யூனியன் செக்ரட்டரி அவர்கள் கதிரவன் அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் டப்பிங் யூனியன் செக்ரட்டரியாகவும் இருக்கீங்க. ஒருத்தர் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை சார். சரி, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போது டான்ஸ் யூனியன் இருக்குது, ஸ்டண்ட் யூனியன் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அங்கே போய் டான்ஸ் ஆடி காட்டணும், ஸ்டண்ட் பண்ணி காட்டணும். டப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச பேச தான் அது உங்களுக்கு அந்த இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ யாராவது சேரணும் அப்படின்னா தே ஜஸ்ட் ஹாவ் டு கம். அவங்களுடைய முதல்ல ஒரு லெட்டர், ஒரு ரெக்வெசிஷன் லெட்டர் அவங்கள பற்றி சொல்லி இந்த மாதிரி டப்பிங் யூனியன் மெம்பராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து இதுன்னா லெட்டரு, அவங்களோட ப்ரொஃபைலு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் கூப்பிடுவோம். ஒரு நாள் கூப்பிட்டு ஐ மேக் இட் அ பாயிண்ட். இப்போது இன்னைக்கு வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. யார் வேணாலும் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேசுகிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பேசினவங்க இருக்காங்க. பேச பேச அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகி வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான். ஓகே, தம்பிங்க ஸ்டுடியோஸ் இருக்குது. ஸோ அங்கே அனுப்புவேன் நான். அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்காருன்னு. நீங்கள் ஒரு இதில் வந்து சேர்றீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு, உங்கள் வாய்ஸ் என்ன ரேஞ்ச், உங்கள் வாய்ஸு, உங்கள் வாய்ஸ் என்ன இருக்கு. சாரி, வோக்கல்ஸ் வந்து நீங்கள் பிரித்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் வாய்ஸை திருப்பி ப்ளே பண்ணி காமிப்போம். இப்போ நான் வந்து ஹீரோக்கு வந்து தமிழில் படத்தில் ஹீரோக்கு என் வாய்ஸ் செட் ஆகாது. ஏன்னா டீப் வாய்ஸ் தில்வேலன்ஸுக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி ஹீரோஸ்க்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான, கொஞ்சம் அந்த மாதிரி இது இருக்கிற வாய்ஸஸ் தான் ஜென்ரலாக ஹீரோக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எந்த கேடர் உங்கள் வாய்ஸ்ன்றது முதல்ல சொல்லுவோம் அவங்களுக்கு. இப்போ வாய்ஸ் வந்து நமக்கு காட் கிவன் கிஃப்ட், இயற்கை கொடுத்த வரம். அது நம்மளுடைய வாய்ஸ். ஸ்கில் ஆனால் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, நீங்கள் யார் சேர்றீங்களோ அவங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆவீங்கன்னு இதுதான் சொல்லுவேன். ஸோ ப்ராசஸ் இதுதான். வந்து லெட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இங்கே டப்பிங் யூனியன்லேயே மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டப்பிங் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகே, எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி சதீஷ் அப்படின்னு அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ. ஏன்னா இப்போ புதுசாக சேர்றவங்க சரி, இப்போ எங்களுக்கெல்லாம் கிளாஸ்லாம் கிடையாது, நாங்கள் போய் பேசி தான் கற்றுக்கிட்டோம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சரி அது வந்து ஒரு இது, அது எல்லாருமே அந்த கிளாஸ் வர்றவங்க எல்லாருமே இதை செய்யுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நான் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நான் போய் டப்பிங் பேசுறது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஓகே, நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இப்போ நிறைய வந்து நாங்கள் ஆப்பில் சொல்லி கொடுக்குறோம், இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக உங்களை மாற்றுறோம், இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் பார்க்க முடியுதுண்ணா. ஸோ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் சிரிச்சுக்குவேன். ஏன்னா நம்ம கூட இருக்கிற பசங்களாம் தானே இது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, இதை வந்து எப்படி இந்த மாதிரி ஆகும். உண்மை என்னன்னா, நான் எனக்கு எங்கள் மெம்பரே ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் டப்பிங் பேசுறேன்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. ஒரு மாசத்தில் நீங்கள் டப்பிங் சொன்னேன். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் டிமீன் பண்ணலை. ஆனால் அத்தன்டிக் டப்பிங் ட்ரைனிங் அப்படின்னா அது இங்கே நாங்கள் டப்பிங் யூனியன், ஏன்னா வி ஆர் ப்ரொஃபஷனல் டப்பிங் ஆர்டிஸ்ட்.
அண்ட் உங்களுக்கு இங்கே இந்த ஃப்ரண்ட்லைன் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே எடுக்கிற கிளாஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது என்ன சொல்கிறது, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்கள வந்து நீ டப்பிங் ட்ரைனிங் கிளாஸ்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. பட் நான் இப்போ சப்போஸ் இந்த உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உண்மையாகவே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா யூ கம் டு த டப்பிங் யூனியன். இந்த கிளாஸ்லாம் ஐ வாண்ட் என்கரேஜ் இட். அவ்வளோதான். நம்பாதீங்க, அவ்வளோதான். நம்பி ஏமாறாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் நிஜமாக படத்தில் டப்பிங் பண்ணணும்னா நீங்கள் யூனியன் மெம்பராக இருக்கணும். ஸோ அல்டிமேட் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க சார். அங்கே இங்கேன்னு போயிட்டு நான் அப்போ தான் சொல்லுவேன், ஏங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து வெப் உங்கள் கையில் இருக்குது, டப்பிங் யூனியன் அப்படின்னு போட்டாலே வந்துடும் இன்னைக்கு எல்லாமே. ஸோ அதெல்லாம் இல்லை, யார்ட்டையாவது கொஞ்சம் விசாரித்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் வந்தவங்க ஓகே நல்லா இருக்காங்க, நல்லா இதை சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு மூவிக்கு டப் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடுலேருந்து சூஸ் பண்ணுவாங்களா வாய்ஸஸ், இல்லை இந்த பக்கம் நம்ம சஜஷன் பண்ணுவோமா? அதாவது நாங்கள் இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம், இன்சார்ஜஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். இப்போ டப்பிங் ஒரு படம் டப்பிங் வர்றப்போ அவங்க வந்து இந்த நாங்கள் யூனியன் செலக்ட் பண்ணிருக்கிற இன்சார்ஜஸில் யாரையாவது ஒருத்தரை அவங்க ஹையர் பண்ணிக்குவாங்க. யார்? ப்ரொடக்ஷன் டீம். ஓகே. ஸோ ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ யாரெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது அத்தனை பேரையும் எல்லாம் தெரியாது. யாராவது ஒரு சில பேர் பிரபலமாக இருக்கிறவங்கள வேணால் தெரியலாம், எல்லாரையும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த இன்சார்ஜஸ்க்கு என்ன வேலையே என்னென்னா, யாரெல்லாம் வர்றாங்க அவங்க நிறைய இது டிவி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, படமும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ யார் இருக்காங்க இந்த கேரக்டருக்கு, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்க தான் எல்லாருக்கும் வந்து இருக்கணும். நாங்கள் புதுசாக சேர்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து க்ரௌடு, இப்போ டப்பிங்லேயே 4 கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி க்ரௌடு. க்ரௌட்னா மொத்தமாக வந்துட்டு அந்த ஆய்வின் சத்தம் பிறந்து வாழ்க ஒழிக, அப்புறம் வந்து இந்த கேட்டகரி வந்து இது வந்து நாங்கள் யூனியன்லேருந்து அனுப்புகிறோம். இது ஏன் எப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கறது, அண்ட் ஒரே ஆள் திருப்பி போகாமல் ஒரு ரொட்டேஷனில் வந்து விடுறதுக்காக நாங்கள் யூனியன்லேருந்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி போகிறவங்கள அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். இந்த இன்சார்ஜஸ் நம்பர்ஸ் கொடுப்போம். நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளை தேடி வேலை வராது. ஓகே, நம்ம தான் வேலையை தேடி போகணும். ஒரு படம், ஒரு கேரக்டர். இப்போ நான் என்ன தான் எக்ஸாம்பிளாக சொல்லிக்குவேன். நான் வந்து வாசு சாருடைய அசோசியேட்டாக இருந்தப்போ ஐ லிட்டரலி நியூ எவ்ரி ஒன் இன் தி டப்பிங் இண்டஸ்ட்ரி. இவங்களை வச்சு நான் வேலை வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் டப்பிங் ரெகுலராக டப்பிங் பேச ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். ஓகே. ஸோ இப்போ இது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த வேலையில் வந்து. என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பூன் வந்து டிவி, வெப் சீரிஸ், சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, வெப் சீரிஸ், நிறைய வெப் சீரிஸ் ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெப் சீரிஸில் வந்து பேசுறதுக்கு நிறைய சினிமா மட்டும் கிடையாது. ஸோ டிவியும் இன்னைக்கு இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, ஓடிடி மூவிஸ் இருக்குது, ஸோ நிறைய ஷோஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கோப் வந்து நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் என்னைக்காச்சும் ஃபேன் டப் படங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபேன்ஸ் டப் பண்ணி விட்றோம். எனக்கு அனுப்புவாங்க. இப்போ எனக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, சொல்லிக்கூடாது நானே, இந்த என் வாய்ஸ்க்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சில டைம்ஸ் அனுப்புவாங்க. சொல்லலாம், உங்கள் வாய்ஸ் நானும் ஃபேன் தான், அதனால தான் நான் உங்களை பார்த்தவொன்னே ரெகக்னைஸ் பண்ணி. தேங்க்யூ. அவங்க அனுப்புவாங்க, பார்த்துருக்கேன், அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, பசங்க கலக்குறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த அப்புறம் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல, அவங்க எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதுவே அப்ரிஷியேட்டபிள். நல்லா பண்ணுறாங்க, அதில் சில பார்த்துருக்கேன். ஓகேண்ணா, என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களாண்ணா? ஏன்னா எப்போ பாரு எனக்கு வில்லன்களே கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஹீரோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க. நம்ம குரல் அந்த மாதிரி இருக்குல்ல, இல்லை ஒரு தாட் இருக்கும்ல, எப்போ பாரு வில்லனுக்கே பேசிட்டு இருக்கனே அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோவோ வில்லனோ வாட் எவர், எந்த கேரக்டர், நம்ம பேசுகிற கேரக்டருக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன். இப்போது இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் எந்த அது ஹீரோ ஆகட்டும் வில்லன் ஆகட்டும், ஒரே ஒரு சீன் பேசினா கூட சரி, அந்த பேசுனது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அந்த நான் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டட் வந்து 100% ஆனஸ்டி இது பண்ணப்போ அந்த அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அப்படிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. அப்படி பார்த்தா நான் வந்து ஹாலிவுட் ஹீரோ. அப்படி பார்த்தா ஏன்னா ஹாலிவுட் மூவிஸில் மேக்ஸிமம் வின் டீசலுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ராக், டாம் ஹேங்க்ஸ், நிறைய பேருக்கு பேசியிருக்கேன்.
அப்போ அப்படி பார்த்தா ஹாலிவுட் ஹீரோ, நம்ம ஹீரோ சாதா லோக்கல் ஹீரோ இல்லை, ஹாலிவுட் ஹீரோ. எஸ். பட் நிறைய பேர் இங்க அவர் வாய்ஸ் வேணா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்ணி டப் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி நடக்கும் உங்களுக்கு? நான் என்ன சொல்றது, சிரிச்சுக்கிறது அவ்வளோதான். வேற சரி, எதுவும் சொல்ல- மிமிக்ரி வேற, டப்பிங் வேற. ஆ, அது அது புரியாம பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது ஜாலியா பண்றது. சீரியஸா பண்ண வரும்போது அவங்களுக்கே தெரியாது, ஆஹா இது வேறடா, இந்த கதை நம்ம கிட்ட வராது அப்படின்னு அப்போ அவங்களுக்கே தெரியும். இன்னொரு விஷயம் இருக்குண்ணே, அதாவது ஸ்டாரா இருக்கிறவங்க வாய்ஸ் பேச வைப்பாங்க. ம். இது நிறைய நடக்குது இல்லை இப்போ. ஏன் அதாவது ஸ்டார் இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்டாரா இருப்பாங்க, அவங்க வாய்ஸ் பேசினா இது இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுலயே ஐ திங்க் என் கேம்ல தான் ஆமா. நினைக்கிறேன்ல, ஆமா, என் கேம்ல வந்து விஜய் சேதுபதியை வந்து பேச வச்சாங்க. பாவம் சேது, ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதியை ட்ரோல் பண்றாங்க. ஆமா, அது வரைக்கும் அவர் ட்ரோல் அவர் எல்லாருடைய ஃபேவரட். அவரை வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏட்டர்ஸே First இல்லாம time- இருந்தார். ஆமா, நான் கூட சொன்னேன், அவர் பண்ணு பாவம் எங்கேயோ இருந்தாரு, நீங்க வாங்க நீங்க தான் பேசணும், அவரை பிடிச்சி இழுத்து பாவம் கடைசியில் வந்து ட்ரோல் பண்ண வச்சாங்க. சரி, அது இவங்க பண்ற என்ன சொல்றது, அது we can never judge. அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு செலிபிரிட்டி வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சில டைம்ஸ் போடுறாங்க. நான் சொல்லுவேன், வாய்ஸால வந்து இது யார் பேசினா நல்லா இருக்குமோ அவங்க பேசினா தான் நல்லா வரும். ஏன்னா அவங்க பேசினா எங்களுக்கு அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது வேற. ஆமா. நீ அந்த படத்துக்கு எவ்வளவோ சொன்னேன். எனக்கு எத்தனையோ பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபேஸ்புக் மெசஞ்சர்லாம். ஆனா தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணுங்க, நான் எடுக்கலையா படம், அவங்க எடுத்திருக்காங்க சொன்னேன். ஆனா நிறைய ஏகப்பட்ட இது வருது. இன்ஃபேக்ட் அப்போ 20,000 பேருக்கு மேல ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாய்ஸ் பழைய ரவிசங்கர் தான் அந்த வாய்ஸ், அயன்மேன் வாய்ஸ், ரவிசங்கர் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரு 20,000 பேருக்கு மேல பெட்டிஷன் சைன் பண்ணியிருந்தாங்க. இவங்க அதை மீறி போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஆமாண்ணா. ஸோ இப்போ வந்து ஏஐ அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இது வந்ததுக்கு அப்புறமா டப்பிங் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அதுலேருந்து நிறைய வாய்ஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டோன்ஸ் அண்ட் அதுவே டைலாக் எழுதி கொடுத்துருது, அதுவே டோன் மாற்றி பேச ஆரம்பிக்குது. ஸோ அதனால கேட்குறேன். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அது வந்து இன்னெவிட்டபிள். ஓகே, அதை நம்ம தடுக்க முடியாது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வந்தப்போ நீங்கள்லாம், ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டிவி வந்தப்போ என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் சினிமா காலி, ஆமாம், இனிமேல் யாரும் தியேட்டருக்கே வர மாட்டாங்க, எல்லாம் டிவி இருக்கே, டிவிக்கே வந்துருச்சு அப்படின்னு. இதை வந்து யார் ஏஐ இல்லை எது வந்தாலும் வந்த புதுசில் கொஞ்ச நாள் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இன்ஃபேக்ட் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், கதிர் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க யூனியன் மெம்பர் தான் பேசினா இந்த கதைலாம் நடக்காது, ஏஐ வந்துருச்சு, நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து போனோம். நான் சொன்னேன், இப்போ ஏஐ பண்ணு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன், 2 ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் எமோஷன் எந்த மெஷினாலையும் கொடுக்க முடியாது. நீ அதுக்கு என்கிட்ட தான் வரணும், நீ என்கிட்ட தான் வந்து நிற்ப. உனக்கு அப்போ ஏஐ போர் அடிச்சிடும், ஆனால் நான் போர் அடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த லைஃப் வந்து மெஷின் இஸ் அ மெஷின் அட் தி எண்ட் ஆஃப் த டே, இட் கேன் நெவர் பிகம் ஹியூமன். ஸோ ஹியூமன் அந்த தைரியம் தான், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு. பசங்கிட்ட கூட சொல்லுவேன், சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் என்னென்ன ஏஐ போட்டா அப்போ யாரை போட்டாலும் போட்டுன்னு கிடையாது, அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. ஏஐ பண்ணுறதுக்கும் சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வாய்ஸ் டோன் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு வாய்ஸ் எடுத்து உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ரஜினி சாரே எடுத்துக்கோமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வாய்ஸ் எடுத்துட்டு ரஜினி சார் வாய்ஸ் நீ கொண்டு முடியாது. அங்கே க்ளோஸ் அந்த ஸ்டைல் இருக்கணும், அந்த ஓரளவுக்கு வந்து இது இருக்கணும், அப்போ தான் நீ அந்த வாய்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது நீ எத்தனை நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு சின்ன பொம்மை மாதிரி தான் சார், குழந்தைகிட்ட கிடைக்கிற பொம்மை மாதிரி தான். ஒரு நாள் 2 நாள் 3ஆவது நாள் இந்த பொம்மை தூக்கி போட்டுரும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் மனுஷங்க தான் ரூல் பண்ணுவாங்க, ஏஐ கிடையாது. சூப்பர்ண்ணா, இதை விட பெரிய விளக்கம் கொடுக்க முடியாது இது ஏஐக்கு.